இந்த ரூம்குள்ள இருக்கான். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டும் பண்ணலாம், ட்ரேடும் பண்ணலாம். வெயிட் கரோ. ட்ரேட்ல நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. ரெண்டு டைப்ஸ் தான் இருக்கு. என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங், growth இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு அதோட வேலை எது அண்டர் வேல்யூடில் இருக்கோ அதை வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு அது மேலே பொறுப்பு விற்றுருவாங்க. இதே க்ரோத் ஸ்டாக்னால் அது ஓவர் வேல்யூடில் தான் இருக்குமே, அது இன்னும் மேலாக்க பார்க்க ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைனி கீழே வந்துடும். இது வந்து ஓவர் வேல்யூடில் தான் இருக்கும். ஆனால் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த க்ரோத் ஸ்டாக்கு டிவிடெண்ட்லாம் கிடையாது. வேறு வேல்யூ ஸ்டாக் வந்து டக்குன்னெலாம் ஏறிடாது, டக்குன்னெலாம் இறங்கவும் செஞ்சிடாது. பல வருஷமாக ஒரே இதில் ₹1 ₹2 ஏறிட்டு இருக்கும். ஆனால் க்ரோத் ஸ்டாக்குன்றது ஏறினா ஒரே ஏறு, இறங்கினாலும் ஒரே இறங்கு. சரி, எதிராக பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா வேல்யூ பெஸ்ட்டு, பொறுமை இல்லைனா க்ரோத் பெஸ்ட்டு. நான் வாட்ச் அவுட் போட்டேனே பார்க்கலையா? அங்கதான் உட்காந்துருக்கேன். போறேன் நாக்கா. இங்க வா. நேடிக்கிட்டு போட்டாலும் முடிஞ்சிச்சு. ஓகே, நேடு இல்லை போல. எனக்கு என்னமோ பின்னாடில இருந்து வந்துருவான்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள போறேன்டா. நான் பின்னாடி வீட்டுக்குள்ள ஏறுறேன். போனா சொல்லிட்டு மட்டும் போ. எவ்வளோ என்ன ஏறலாம். ரிவைவ் பண்றான். படிக்க அந்த ரூம் வாசல்லே உட்காந்து ரிவைவ் பண்றான். நான் முன்னாடி ஏறேன், நீ பின்னாடி ஏறியா?